அப்போ அகோரி அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சிவனை தேடி தவம் இருக்கிறது. ஓகேவா? அகோரி அவங்க துறவி அப்படிங்கிறது எல்லாமே வந்து எனக்கு இந்த பிறவியில் குடும்பம் வேண்டாம், குழந்தை வேண்டாம், உற்றார் வேண்டாம், உறவினர் வேண்டாம், எல்லாத்தையும் துறந்துட்டு எனக்கு வாழ்க்கையில் இந்த உடலுக்கான எந்த தேவையும் எனக்கு வேண்டான்னு காவி அணிகிறது. காவிங்கிறது கேது. கேது வந்து பற்றற்ற நிலை. ஜாதகத்தில் கேது பற்றற்ற நிலை. கேது தான் ஆன்மீகத்தின் உச்சம். ஆனால் எந்த கடவுள் சிவன் வந்து யாருக்கு கொடுத்துருக்காருன்னா தன் உடலில் சக்திக்கு பாதியை கொடுத்துருக்காரு. எல்லா இறைவனுக்கும் குடும்பம் இருக்கும். அதனால தான் குடும்பம் ஒரு கோவில், இல்லறமே நல்லறம், சிறந்த குடும்பம் பல்கலைக்கழகம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படி சொல்லுவோம். அப்பா அம்மாங்கிறது சாமின்னு சொல்லிட்டு, அப்போ நீ இறைவனை பிரிஞ்சு போகிறது எங்கே போவோம் அப்படின்னா, உறவே கடவுள், உணவே மருந்து. இந்த உணவு இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. உறவுகள் இல்லைன்னா, இப்போ ஒரு ஆலமரம் இருக்குன்னா ஆணி வேர் இல்லைன்னா மரம் காஞ்சிரும். சுற்றி இருக்கிற விழுதுகள் இல்லைன்னா மரம் சாஞ்சிரும். அப்போ உறவுகள் வந்து கை கொடுக்கும் அப்படிமா. உறவுகள் கை கொடுக்கும், இணைந்த, அதாவது ஒரு துன்பத்தில் கை கொடுத்து காப்பாற்றும். அப்போ உறவுகளற்ற வாழ்க்கை, உறவுகளை இழந்தவன் ஒரு கட்டி விறகில் வெந்து கொண்டிருப்பான். அப்படின்னு என்ன அர்த்தம்? உறவுகளை இழந்தவன் சுடுகாட்டில் எரிமேடையில் இருப்பான். அந்த எரிஞ்ச சாம்பலை தான் சிவன் பூசுறாரு, அவர் சுடுகாட்டில் இருக்கார். அப்போ சிவன்கிற உடல் வந்து சந்திரனால் உருவாக்கப்பட்ட உடல் அந்த மயானத்தில் அழியும், சிவம் ஒருபொழுதும் அழியாது அப்படிங்கிறது தான் சுடுகாட்டில் சிவபெருமானை வச்சிருக்கு. அந்த சாம்பலை பூரா மேனியில் பூசுறதுக்கு காரணம் அந்த உடல் அழிஞ்சு அதனுடைய உயிர், இந்த சாம்பல் மாறாது. அப்போ அந்த உயிர் என்னைக்கும் அழியாதுங்கிறதுக்கு தான் எனக்கு எந்த தேவையும் இல்லை என்று போகிறவங்க தான் ஆசை, அன்பு, நேசம், கருணை எல்லாத்தையும் திறந்து எந்த தேவையும் இந்த பிரபஞ்சத்தில் இல்லைங்கிறவங்க தான் அகோரி.